ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பூண்டு கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பூண்டு கார சட்னி ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு நிறைய இருக்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தோசைக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பூண்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு இன்னும் 2 தோசை கூட கேட்டு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பூண்டு நிறையா இருக்கணும். இங்கே பாருங்கள், எல்லாமே அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லெண்ணெய் ஏற்கனவே ஒரு கரண்டி விட்டுருக்கேன். சட்னி எடுக்கிறோம் இல்லையா, அந்த கரண்டியாலேயே 2 கரண்டி. கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இங்கே பாருங்கள், கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிடுது. இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ண பொடி அப்படியே அதில் சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், இதே பாத்திரத்தில் சூடாக இருக்கும், கலர் மாறிடும், உடனே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான பூண்டு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த பூண்டுடைய வாசனை அப்படியே இருக்கும், அதனால தான் கருவேப்பிலை கூட நான் சேர்க்கலை. இந்த பூண்டுடைய மனம் அப்படியே இருக்கும். பாத்திரத்துக்கு உடனே மாற்றிடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இட்லி தோசைக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பூண்டு கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். தோசை, இட்லி, சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.